இது சூழ்நிலை. இது அரியநேத்திரன் வெற்றி பெற மாட்டார்ன்னு எல்லாருக்கும் தெரியும், அவர்களும் தான் சொல்லுகிறார்கள். அது வித்தியாசமான ஒரு ஒரு விடயம். நான் பல இடங்கள்லையும் சுட்டி காட்டின இன்னொரு விடயம் இருக்குது. 77ஆம் ஆண்டு தனிநாட்டுக்கான மக்கள் ஆணை கிடைத்தது என்று சொல்கிறேன் தானே. 18 ஆசனங்கள் பெற்றம், 23 இல்லை 18 23 தொகுதிகளில் போட்டியிட்டோம், 18 ஆசனங்களை பெற்றம். வாக்கு அது வித்தியாசமான தேர்தல் முறை. வாக்குகள் அடிப்படையில் வடகிழக்கில் எங்களுக்கு 50% கொஞ்சம் குறைவாக தான் கிடைச்சது. ஜே.ஆர். ஜெயவர்தன் ஒரு கடிதம் எழுதினார் ராமலிங்கத்துக்கு, உங்களுக்கு ஆணை கிடைக்கவில்லை, 50% வாக்குகள் கிடைக்கவில்லை, வாக்குகளை கணக்கு காட்டினார். அமிர்தலிங்கம் ஒரு பதில் எழுதினார். என்ன செய்தார்? புத்தளத்தில் போட்டியிட்ட டாக்டர் இலியாஸ்ட வாக்கையும் சேர்த்து, ஏன்னா தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் இலியாஸ் போட்டியிட்ட புத்தளத்தில், அது வடக்குக்கு வெளியில் புத்தளத்தில் இருக்கிறதையும் சேர்த்து, காசி ஆனந்தன் தமிழரசு கட்சி சார்பாக போட்டிட்டார் மட்டக்களப்பு 2வது, அந்த வாக்குகளையும் சேர்த்து 50லேருந்து கொஞ்சம் கூட வந்துட்டு அதை காட்டி இல்லை எங்களுக்கு ஆணை இருக்குன்னு காட்டினார். பிரச்சனை நான் என்ன விஷயத்த சொல்ல வரேன்டா, அந்த நேரத்தில் இன்னொரு தமிழ் கட்சி இருந்ததா? இல்லையே. இன்னொரு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் கட்சி ஒன்று இருக்கையிலே. எல்லாரும் ஒன்றாக நின்ற சமயம். ஒரு முஸ்லீம் கட்சி இருந்ததா அன்னைக்கு? இருக்கையிலே. முஸ்லீம் அரசியல் கட்சியே இல்லை. அஷ்ரஃப் தமிழர் விடுதலை கூட்டணி மேடைகளில் அண்ணன் அமிர்தலிங்கம் பெற்று தராவிட்டாலும் தம்பி அஷ்ரஃப் தமிழெல்லாம் பெற்று தருவேன் என்று பேசின தேர்தல் அது. மலைய கட்சி தலைவர் தொண்டமான் தான் தமிழர் விடுதலை கூட்டணியிட்ட ஒரே தலைவர் அன்றைக்கு தேர்தல் நடக்கிற போது. அப்படியாக இருந்த சூழ்நிலையில் 50 தொடுறது கஷ்டப்பட்ட நாங்கள், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன? டக்ளஸ் தேவானந்தாக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, நிலையான வாக்கு வங்கி இருக்கிறது. அங்கஜன் ராமநாதன் போன முறை அதிகூடிய விருப்பு வாக்கள் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் பெற்றது. வடக்கு கிழக்கு முழுவதிலேயும் அதிகூடிய விருப்பு வாக்கு பெற்றது பிள்ளையான். கருணா எங்களுக்கு ஒரு தமிழனுக்கும் பிரதித்துவம் இல்லாமல் பண்ணது அம்பாறை மாவட்டத்தில் கருணா வாக்கெடுத்ததுனால. வியாழேந்திரன் வெற்றி பெற்றார் மட்டக்களப்பில், ஒரு எம்பி ஆனார். முஸ்லீம்களுக்கு தனியான அரசியல் கட்சிகள் இருக்குது. மலையகத்தை சேர்ந்தவர்களுடைய கட்சி இதுக்கு ஆதரவு இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், மலையகத்தில் இருந்து வந்த தமிழர்கள் நிறைய பேர் எங்களோட வடக்கில் இப்போ வாக்காளர் இலங்கை தமிழர்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு உறவெல்லாம் இருக்குது. 77 50 கஷ்டப்பட்ட நாங்கள், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இது 10% கூட தாண்டாதுண்டு. அதுதான் நான் சொல்கிறேன், அரசியல் தற்கொலை. இது சிவஞானம் ஐயா ஆரம்பத்தில் சொன்னார் விஷப்பரீட்சைன்னு. நான் அவர் சொன்னான், இது பரீட்சையே இல்லை ஐயா, இது முடிவு தெரிஞ்ச விஷயம். இது முடிவு தெரிஞ்ச விஷயம். ஆனவனைத்தான் பேராசிரியர் சர்வேஸ்வரன் யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்தில் சொன்னார். அதுக்கு பிறகு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகு பேட்டி சொன்னார், இது அரசியல் தற்கொலைக்கு சமன் என்று. அதைத்தான் நானும் சொல்கிறேன். தெரிஞ்சு கொண்டு இதை செய்கிறது ஏனென்று யாராவது அவர்கள் விளக்கம் சொல்ல முடியுமா? நாங்கள் தோப்போம், நாங்கள் வெல்லுவோம், எங்களுக்கு வெல்ல மாட்டோம்னு தெரியும். கட்சிகள் வெல்ற கதை இல்லை. இனிமேல் தமிழ் மக்கள் இப்படியான ஒரு ஆணையை கொடுக்க இல்லை என்று மற்றவர்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய வண்ணமான ஒரு முயற்சியை இவர்கள் செய்கிறார்கள். அதுக்கு யார் என்னன்னு சொல்லிட்டு போகலாம், தமிழ் வேட்பாளர் விட்டு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க சொல்கிறாருலாம். ஆனால் இது விளங்காமல் யாருக்காவது இருக்குமா? ரைட். இது நான் தனிப்பட்ட சொல்கிறேன், எங்களோட கட்சி அந்த நிலப்பாட்டை எடுத்தது எனக்கு பெருமையான ஒரு விஷயம். ஏனென்றால் இவ்வளவு தூற்றுதலுக்கு மத்தியில் இது அந்த தமிழ் தேசியத்துக்கு என்றால் இதுக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லி தமிழ் தேசியத்தை விற்காத மிக மோசமான விதத்தில் அந்த சொற்றொடரை பாவிச்சு கொண்டு சங்க ஊதி கொண்டு திரிஞ்சு கொண்டு அதற்கு மத்தியிலையும் பொறுப்பான விதமாக மக்கள் சார்பாக இதங்களோட மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரே காரணத்துக்காக எங்களோட கட்சி இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. நாங்கள் அதை எடுப்போம். அந்த நிலைப்பாடு